ஹலோ பாப்பாக்கெல்லாம் எல்லாரும் ரெடி இருக்கீங்க எல்லாரும் இருக்கீங்களா யாரா வேண்டாம் எவ்வளோ டாஸாக டாபிஸாக பார்க்குறீங்க வேறு யாரு நான் தான் உங்கள் சின்ராஸ் பேசுகிறேன். இன்றைக்கி எனக்கு ரொம்ப திருநத்தை பார்க்க போகிறோன்னா நார்டி மண்டே இல்லாமல் அவுட் உள்ள வெளியில் சீசன் 1 எபிசோட் 12 தான் பார்க்க போகிறோம். அதாவது ஃபைனல் எபிசோடு தான்ப்பா. அதோட இந்த ஓப்பனிங் சாங் இருக்குல்ல அது கொஞ்சம் கேட்க ஓரளவு புரியலைனாலும் கொஞ்சம் ஃபீல் கொஞ்சம் நல்லா இருந்துச்சுப்பா. அதனால் அந்த சாங்கை நான் போட்டுடுறேன். காப்பிரைட் இருந்தாலும் பரவாயில்ல. சரி காற்று போனப்போ மாதிரியே பேசிகிட்டு இருக்காம காத்தாவே பேச ஆரம்பிச்சிருவோம். இது ஆர்டி மண்டே இல்லாமல் ஹவு டு லெவல் பிரெயினில் சீசன் 1 எபிசோட் 12 தான். என்னோட பேர் விலாஃபர். நான் இந்த டைரி திருப்பிடுவேன்னு நினச்சி கூட பார்க்கலாம். எனக்கு டெஸ்ட்டில் ஒரு 2 சம்பவம் நடந்துச்சு. அதுலேருந்து என்னை நெபியும் ஜாகானை காப்பாற்றிட்டாங்க. அதோட அந்த டெயில் ஹெட்டான கேஸ்டலில் வந்து காப்பாற்றினா அதுதான் அங்கே சாக்கு. அப்படியே பேசிகிட்டு இருக்கேல இப்போ ஒருத்தவர் எங்களுக்கு புதுசாக வேறு வந்திருக்காரு. அவர் தான் ராஃபல் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். ஆனால் அவர் வந்து நெஃபியோட நல்லாவே சமைக்கிறாரு. ஆனால் அவர்கிட்ட ஒன்று விஷயம் பிடிக்காம இருக்குது. வேணா நான் ஒன்று எக்ஸ்பார்மில் சொல்கிறேன்னு சொல்லிட்டு ஆகா என்னப்பா நீ சூப்பராக செஞ்சுருக்கீங்களே நீ ஹீரோ கேட்க ஆமாங்க இது சாதாரண இந்த ரெசிபி இல்லை. அது ஏசியனில் இந்த கிங் ஆஃப் ஃபீட்ஸான வேறடாவும் அதோட அப்ரெண்டிஸான நான்சி செஞ்ச டிஷ்ஷுங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேல. ஓ அப்படியா அப்படின்னு சொல்லி எடுக்க போக எங்கே பார்த்து எடுக்க அது நசிக்கிறோம் அப்படின்னு. ஓ அப்படியா பார்த்து எடுக்கணும் ஐயோ நீனே எடுத்து கொடுத்துருமா அப்படின்னு. சரி அவளும் வெக்கப்பட்டுட்டு அதை எடுத்து ஊட்டி விட ஆகா இதையாச்சும் பார்த்துலான்னு சொல்லிட்டு குரங்கு சேட்டை பண்ணிட்டு இருக்கு. எப்படியோ பார்த்துடுறா என்ன ஒரு சந்தோஷம் போகிறதுக்குள்ளே அவர் கண்ணை விட ஏன் அப்படி பண்ணிட்டு கேட்கிட்ட ஏப்பா உனக்கு இன்னும் அந்த வயசு இல்லை அப்படின்னு சொல்லிவிட அவங்கள பாருயா ஒரு கிசு கூட பண்ண மாட்டாங்க அப்படின்னு. என்ன சொல்கிறே அப்படின்னு சொல்லி இவரும் உத்து பார்த்தா என்னடா பண்ணுறீங்கன்னு சொல்லி பார்த்தோட ஒன்றுமில்லா காட்டுக்குள்ளே அப்படின்னு சொல்லி 2 பேரும் பாட்டு பாடிட்டு இருக்கு. அப்படி இங்கிட்டு விலாஃபான்னு ஒரு கொள்ள கேட்க இந்த வந்துட்டு நெஃபி நான் ஓடிட்டு இன்னைக்கு என்ன பார்த்தீங்கன்னா இந்த ஹெட்டைல் இங்கே வீட்டுக்கு வரேன்னு சொல்லியிருக்கேன். அதெல்லாம் நாங்கள் போய் ஷாப்பிங் பண்ண போகிறோம் குடும்பத்தோட ஷாப்பிங் பண்ண கிளம்ப பாத்தியா இதே நியூ ஆர்டிமனு அதோட உங்க ஒய்ஃபு டாக்டர் எவ்வளோ அழகா இருக்கா பாரு அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்கேல. சரிப்பா எல்லாரும் வாங்க வேண்டியதெல்லாம் பார்த்து வாங்கியாச்சா அப்படி ஹீரோ கேட்டோன்னே சரி நின்னுங்க இந்த ரெசிபி நம்ம செஞ்சோம்ல இதை போய் நம்ம மாடல்கிட்ட காப்போம் அப்படின்னு. என்னது அவள்கிட்டயா அப்படின்னு சொல்லி சாக்காக சரி இந்தாப்பா அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு ஏம்மா நீ நல்லா செஞ்சிருக்கேப்பா அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட்டுட்டு இருக்கேல. சரி வா ஒரு அவுட்ஃபிட் ட்ரை பண்ணி பார்ப்போம் அப்படின்ட்டு. இல்லை வேடாங்க அப்பெல்லாம் நீ சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இழுத்துட்டு போயிட்டு இருக்கேன். இங்கிட்டு ஹீரோ வந்து இதை பியானோ மாதிரி ஒன்று பார்த்துட்டு வாவ் இதுவா அப்படின்னு சொல்லிட்டு ஆமாப்பா இது வந்து ஒரு சின்ன பசங்களா ஒரு குப்பை தொட்டிலேருந்து எடுத்தாந்து அதை விற்று காசு பார்க்கலான்னு பார்த்தாங்க. கடைசியில் எவனுமே வாங்கலையா அதோட என் தலையில் கட்டிட்டு ஓடிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேல. ஓ இதை சொன்னோன்னே எனக்கு ஒரு நாவுது நான் இது மாதிரி சின்ன பிள்ளைல இது எனக்கு தாண்டா சொந்தம் அப்படிலாம் சொல்லிட்டு குப்பையில் அடிச்சுட்டு போயிட்டு வித்துட்டு இருந்து என்ன ஒரு நாட்கள். சரிப்பா அதை நானே வாங்கிக்கிறேன்னு சொல்லிட்டு ஹீரோ காசை கொடுக்க ஏப்பா இதை வந்து அந்த சில்ட்ரன்ஸுக்குலாம் 100 சட்டைக்கு மேலே தச்சு கொடுக்கலாப்பா அதோட இது உடஞ்சு வேறு இருக்குது ஏன்னா வாங்குறேன் அப்படி கேட்டோன்னே பரவாயில்ல நான் சரி பண்ணிக்கிறேன் நீ அந்த காசை வச்சு என்ன பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ வாங்கிட்டு போக அப்படி இங்கிட்டு எப்பா என்னால் நம்பவே இல்லை இவர் உண்மையிலே பட்டில் ஆகிட்டாரா என்ன நடக்குதுங்க அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருக்கேன். ஏப்பா உங்களை பார்த்து ரொம்ப நல்லாச்சுட்டு இவன்கிட்ட பேச்சு கொடுக்க இவன் முறைச்சி பார்க்க அப்படி இங்கிட்டு பார்த்தா அது கூட்டமே வந்துருச்சுங்க. எப்படிப்பா இருப்ப சரி உன்னை பார்த்து ரொம்ப நல்லாச்சு அப்படி ஹீரோ கேட்டோன்னே அதுவாப்பா அந்த கேல்ட்டு பேசத்துலேருந்து அவையில தூக்கி ஏன்ட்ட கொடுத்துட்டாங்க ரொம்ப உசுரப்பட்டு வைக்கிறாங்க அது லேட்டாச்சு பாட்டு கேஷுவல் சொன்னோன்னே அப்படியே ஹீரோ போயிட்டு உன்னை யாருமே இன்வைட் பண்ணலடா அப்படின்னு பார்த்தா நீ வேறு அலையை விட்டு இன்வைட் வேறு பண்ணலன்னு சொல்லுவியா அப்படின்னு சொல்லி அவன் கத்திக்கிட்டு இருக்கு. அப்படி இதெல்லாம் சரி வாங்க சமைப்போம் அப்படின்னு சொல்லி சமைக்க வர அப்போ இல்லை நானும் ஹெல்ப் பண்ணிட்டு கேஸ்டல் போக உனக்கு சமைக்க தெரியுதுமான்னு பார் கேட்க யாரை பார்த்து என்ன பற்றி சொல்கிறோன்னே கூட தட்டி விடு ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு அவளே கதறி எழுதிட்டு இருக்கு கொடுமாடா. அப்படியே இங்கிட்டு
பார்த்துட்டு நீ என்னடா தம்பி பண்ணிட்டு இருக்க, அதுவாப்பா இது நான் ஒப்பிடலான்னு இருக்கி உன்னோட தொல்லை வேற தாங்களோட, சரி ஏன் நீ அப்செட்டாக இருக்கேன்னு ஹீரோ கேட்டேன்னு, அதுவாடா அவளா மனுஷியாடா, அவள் விட்டா கொஞ்சத்தில் செத்துருப்பாடா அப்படின்னு. ஏன் சர்ச்சுக்காரங்களா திருப்பி அவளை கொல்ல ட்ரை பண்ணுறாங்களா அப்படின்னு கேட்டோன்னே, டே அப்படி பண்ணால் கூட பரவாயில்லடா, அவள் என்ன பண்ணுறா தெரியுமா, நைட்டு ஒன்றுமோ எழுதுறா, அடுக்கி வைக்கிறா, பொத்துரு தடிக்கிற கீழே விழுதுறா, அதை வேற என்னை தூக்கத்தை வேற கழிச்சுடா. நானே அவளுக்கு சரி பண்ணலான்னு சொல்லி கொடுத்தா செகண்டு, சரி போய் தூங்கலான்னு பார்த்தா திருப்பி போய் மண்டலி விட்டு மொத்த டவரை கீழே விழுந்து செத்துருப்பாடா, அதை வேண்டாம் காப்பாற்றிட்டு இருக்கேன், என்னால் தூக்க விட படிக்கிறேன், நான் அப்படியே பண்ணிட்டு தான் செத்துரு வேண்டாம் அப்படின்னோடனே, ஓ அப்படியாப்பா இது செத்தா பரவாயில்ல அப்படின்னு. ஏன் என்னடா நீ இப்படி சொல்கிற அப்படி கேட்டுட்டு, இல்லை சும்மா சரி உனக்கு நான் அப்புறம் சரக்கு பாட்டி வைக்கிறேன் அப்படின்னோடனே, அப்படி இங்கிட்டு வா என்ன ஒரு டேஸ்ட் நெபி இந்த கொஞ்சம் டேஸ்ட் பண்ணிப்பாரு அப்படின்னு, என்ன கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு, ஓ நோ என்னோட உசுர் இந்த உலகத்தை விட்டு போகுது அப்படின்னு சொல்லிட்டு கதிர்க்கு என்ன போச்சு ஏன் உசுர் போகுது அப்படின்னு சொல்லிட்டு, சரி நான் இன்னும் கொஞ்சம் சமைக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு, இல்லை வேணாமா நீ ரொம்ப நல்லா சமைக்கிற, கொஞ்சம் நீ போய் ரெஸ்ட் எடுமா, நீ நிறைய வேலை பார்த்துருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு கேஸில் அனுப்பி விட்டு, அப்படி எங்கிட்டு பார்த்தீங்கன்னா வாவ் சூப்பர் மியூசிக்காக இருக்கு, நீங்கள் ஒப்பிட்டீங்களா அப்படின்னு கேட்டேன்னா, ஆமாப்பா அதோட இந்த மியூசிக் வந்து நம்ம நிலைமையேற்ற மாதிரி வாசிக்கும் அப்படின்னோடனே, சரி இதை கேட்டோன்னு எனக்கு ஒன்று ஆகுது, இதை கேட்டு பேலே டான்ஸ்லாம் ஆடுவாங்கன்னு ராஃபேல் சொல்ல, ஓ அப்படியான்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு சரி வாங்க சாப்பிட்லான்னு சொல்லிட்டு எல்லாரும் வந்து சாப்பிட்டுட்டு இருக்கேல, வாவ் இந்த சாப்பாடு நெபி செஞ்சது எவ்வளோ நல்லா இருக்குது அப்படின்னு கேஸில் கத்திக்கிட்டு இருக்கு. அதை பார்த்துட்டு இவனு பாரா நைட்டு பொம்மையை கட்டி பிடிச்சிட்டு போடுற தூர்ற பொண்ணுக்கு இதெல்லாம் தெரிஞ்சிருக்கு அப்படின்னோடனே, இதெல்லாம் அப்புறம் அவனுக்கு தெரியும் அப்படி கேட்டோன்னே, அப்புறம் முன்னாடி சுற்றிட்டு இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேல ஒன்று தலையில் வந்து சொல்லுவேன், என்னடா சொல்ல வரு அப்பா நீதே நில பிள்ளால நின்றுட்டு இருக்கான்னு கேட்க, அதை பார்த்துட்டு ஹீரோ ஒன்றும் உளறிச்சிருக்காரா குடிச்சிட்டு வேற இருக்கு அப்படின்னு பயந்துட்டு இருக்கு. அப்போ நெவி இதை பார்த்துட்டு, எப்பா அது ஒன்றும் இல்லைப்பா உன்னை ஒரு தடவை மயக்கம் போடும்போது இவர் காப்பாற்ற வந்தார்ல அப்பையில இதை பார்த்துருப்பாரு அப்படின்னு, ஓ அப்படியா அப்புறம் என்னை காப்பாற்றுறதுக்கு ரொம்ப தேங்க்ஸ்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு கேச சொல்ல, தேங்க்ஸ் சரி இதையாச்சும் நம்ம டேஸ்ட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவனு குடிக்க போக, நான் அந்த சூப்பே பண்ணலையே அதை எப்படி சூப் குடிக்கிறான்னு இவன் கேட்டவனே, அதுவாப்பா அது நம்ம கேஸில் செஞ்சதா அப்படிங்கிறது. ஐயோ அவர் உசுரு நண்பா சொர்க்கத்தில் பத்திரமாடுறா அப்படின்னு சொல்லி ஹீரோ சொல்ல, அப்படி எல்லாரும் கொஞ்சம் நேரம் சென்று தூங்க ஆரம்பிச்சுட்டு இருக்கேல, எப்பா மாஸ்டர் நீங்கள் என்ன இன்னும் என்னமோ பண்ணிகிட்டே இருக்கீங்கன்னு வந்து கேட்டோன்னே, அதுவும் அப்பா இன்னும் கொஞ்சம் மிஸ்டேக் தான் இருக்குது, அதை சரி பண்ணிவிட்டு நம்ம போய் அந்த கிராமத்திலே நடுவில் வச்சோம்னா எல்லோரும் இசைப்பாங்களா அப்படின்னோடனே, ஓ அப்படியா மாஸ்டர் அப்படி கேட்டுருக்கேன். அதோட நான் சின்ன வயசில் கஷ்டப்படும் போதெல்லாம் எனக்கு 2 ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாங்க, அவன் என்ன செவரல் பண்ணிக்குவேன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். சரிவா நம்ம ராஃபேல் கூட ஒரு டான்ஸ் சொன்னாங்களே நம்ம வேணா அதை ஆடி பார்ப்போமான்னு சொன்னோன்னே, சரி வாங்க மாஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். இதுக்கு 2 வேடிக்கை பார்த்துட்டு இருக்கேன். சரி இவனு வந்து பாடுவானான்னு பார்த்தா, எப்பா எனக்கு அந்த டான்ஸ் ஸ்டெப்பு தெரியாதுப்பா அப்படின்னு, ஓ மாஸ்டர் சரி அவனை கதறாதீங்க நான் சொல்லி கொடுக்குறேன்னு அப்போ ராஃபேல் இட்டு கொடுக்க, அப்படியே ட்ரைனிங்லாம் நைட்டு ஃபுல்லாக நடந்துகிட்டே இருக்கு. அப்படியே பகலில் இது ஊரில் வந்துட்டு அந்த மியூசிக் நடுவில் வச்சுட்டு அந்த ஊரே தாம் தும்னு குதிக்க, அப்படியே இதுகள் இங்கே வந்துட்டு, சரிப்பா இன்னைக்காச்சும் நம்ம கரெக்டாக அந்த டான்ஸ் ஸ்டெப் போடுறோம் அப்படின்னு, சரி இன்னைக்காச்சும் டான்ஸ் ஸ்டெப் போட்டு தொலைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ராஃபேல் அந்த ஃபாரத்துக்கிட்டு போக ரோமான் ஸ்டார்ட். இதோட இந்த எபிசோட் முடியுதுப்பா. சீசன் 2 வர வாய்ப்பு இருக்குது. எப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த எபிசோடில் பார்த்தீங்கன்னா ஒரு 2 ஃப்ரெண்ட்ஸு என்னை நல்லா பார்த்துக்கிட்டாங்க அப்படிலாம் சொல்லியிருப்பாங்கல்ல, அந்த ஃப்ரெண்ட்ஸு வந்து இது வரைக்கும் யாருன்னே நம்மளை காமிக்கவே இல்லை. அதோட 12 ஆர்க் டீமனுங்கிறாங்க, 13 ஆர்க் டீமன் கேட்குறாங்க. இவங்களை தவிர மிச்சம் 12 பேர் எப்படி இருப்பா இடுகோட சொல்லலை. ஒருவேளை அந்த 12 பேர் இவனை ஏற்றா எப்படி இருக்கும் அப்படி ஒரு சொல்லி கொடுப்பாங்களா சீசன் 2ல். அது மாதிரியும் அதுக்கப்புறம் சின்ன வயசுலேருந்து சொல்லிட்டு இருக்க அந்த 2 ஃப்ரெண்ட்ஸில் யாராச்சும் ஒரு ஆளாச்சும் ஆர்க் டீமனாக இருக்க முடியுமோ அப்படியும், அதுக்கப்புறம் டீமனை திருப்பி ரிட்டனாக வந்து இந்த உலகத்தை அழிக்கிற மாதிரியும் ஸ்டோரி லைன் கொண்டு போகலாம். நான் இது மாதிரி நூஸ்தலாக பேசிகிட்டு இருப்பேன், இது யாரும் கண்டுக்க வேண்டாம். அதோட அடுத்த அனிமையில் பார்ப்போம். அதோட நிறைய பேர் லவ் சினிமேக்கு சீசன் 2 போடுன்னு எல்லா வீடியோவில் வந்து கமெண்ட் பண்ணிகிட்டே இருக்கீங்க. கவலைப்படாதீங்க, அது கன்ஃபார்மாக சீசன் 2 போட்டுருவேன். அதுக்கு நான் அந்த லவ் டேரண்ட் ஒரு அனிமே இருக்குல்ல அதை நான் முடிச்சுக்கிறேன். இதை நான் முடிக்கிறதுக்காக இந்த எபிசோட 4 எபிசோடு ஒரே நேரத்தில் பண்ணி எப்படி போட்டேப்பா. அதில் இன்னும் 6 எபிசோடு தான் இருக்குது. எப்படி பண்ணிட்டேன்னா கன்ஃபார்மாக லவ் சினிமேயோட சீசன் 2 வந்துடும். நான் இப்படி விடாமல் பேசிட்டு இருந்தால் அவங்க காதில் ரத்தம் கூட வந்துடும். அதனால் இதோட இந்த பேச்சனை பாட்டிக்கிட்டு அப்படியே பார்த்து உடம்புக்கு நேரத்துக்கு சாப்பிடுங்க. டாட்டா பாய்.